தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த தாவேகாவை சேர்ந்த தற்குறிகள் கேப்டன் மகனை வந்து இன்னைக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. கேப்டன் மகன் கர்நாடகாவை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்தினாரு. அந்த போராட்டத்துல விஜய் சொன்னதை தான் விஜய் பிரபாகரன் சொன்னாரு. விஜய் சொல்லாத எதனா ஒரு விஷயத்த விஜய் பிரபாகரன் மேடையில பேசினாரா? விஜய் தானே டைலாக் விட்டாரு. விஜய் தானே வேட்டைக்காரன், நீங்க எலெக்ஷன்ல வந்தா புடிங்கி தள்ளிடுவார், அறுத்து எரிஞ்சிடுவார், நீங்க தானே சொன்னீங்க, தற்கூறீங்களா? அதை தானே சொன்னாரு. ஓடு ஓடு ஓடுன்னு யாரு பாட்டு பண்ணது? விஜய் தானே பாட்டு பண்ணாரு. அதை தானே சொன்னாரு. ஓடி போய் கர்நாடகால தண்ணி வாங்கிட்டு வாங்க. விஜய பிரபாகரன் கர்நாடகால இருந்து பைப்பு போட்டு நேரா எடுத்துன்னு வந்து என் வீட்டுல தண்ணி விடுங்க சொன்னாரு. விவசாயிகளுக்கு தாண்டா போராடினாரு. உங்களுக்கு போராடவும் வக்கு இல்ல. கர்நாடக அரசை எதிர்த்து பேசுறதுக்கு உங்களுக்கு தெம்பு கிடையாது. உச்சா போற மாதிரி உட்காந்துக்கிட்டு ஐயோ எதிர்த்து பேசினா நம்மள வந்து நாளைக்கு நம்ம பிஎம் ஆகணும், கர்நாடகால ஓட்டு விழுகாம போயிடுமோ பயத்துல வீட்டுல கக்கூஸ்ல உட்காந்துட்டு இருக்கக்கூடிய நீங்க வந்து விஜய பிரபாகரன் அவர்களை பத்தி பேசாதீங்களா? இந்நேரம் கேப்டன் மட்டும் உயிரோட இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோ, இந்த முனிஷா உன் பேர் என்ன, உன்னை வந்து மதுரையிலே முட்டி போட வச்சிருப்பாரு மெயின் பஸ் ஸ்டாண்ட்லயே. உன் நல்ல நேரம் கேப்டன் இல்ல. அது என்னடா கேப்டன் பேரை கெடுக்கிறதுன்னு விஜய் பிரபாகரன் வேலை பண்றாருன்னு? கேப்டன் ஒரு ஆம்பளையை பெத்து வச்சிருக்காரா? தமிழ் மக்களுக்கு பிரச்சனைனா நீ எந்த நாடாரு எந்த ஊராரு எதிர்த்து குரல் கொடுக்குறாரு. குரல் கொடுத்தாரு நேத்து. அதை விட்டுன்னு உங்களை மாதிரி பயந்துக்கிட்டு தொடர்நடிங்க பையன் கிடையாது பிரபாகரன். விஜய் பிரபாகரன் தமிழ்நாட்டுல இருந்துட்டு இப்ப கர்நாடகாவை டைரக்டா தான் அட்டாக் பண்ணிருக்காரு. உங்களை மாதிரி பயந்துட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருக்காரா? வெக்கம் கட்ட பசங்களா?